ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்து நம்ம நண்பர்கள், இயக்குநர்கள், நம்ம எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. பட் எனக்கு வந்து யாருடைய பாராட்டுமே இப்போ காதலியே விழல. ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன். மக்களுடைய பாராட்டுகள் வந்தால் தான் அது வெற்றி அடையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதே மாதிரி தான் எனக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி எல்லாம் இங்கே இருக்கிறவங்க பாராட்டுறது மட்டும் அப்படின்னா பொய்யாயிடுமா அப்படின்னு. அப்படி இல்லை, பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு எல்லா பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் நல்ல பாராட்டுகளுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி ஆண்டவனுக்கு வழி நிஜமாகவே எல்லாருடைய பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. எல்லா பாராட்டுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வந்து ஹிட்லிஸ்ட் படம், இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண கே.எஸ். ரவிக்குமாருக்கும் இல்லை எங்களுக்காக நடிச்சு கொடுத்த சரத்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. பையன் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ் சூரிய கதிர் அண்ட் கார்த்திக்கு, அவங்களுக்கு நன்றி. ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக நான் படம் பார்க்கும்போது பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்ல மெச்சூர்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் அவன்கிட்டையும் சொன்னேன். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வந்து பார்த்ததுக்கு. நாளைக்கு தேட்டரில் ரவிக்குமார் சொன்ன மாதிரி நாளைக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட்டிங். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நானும் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவாக நான் படிக்கும்போது கூட நான் பரீட்சை எழுதிட்டு பயப்படல. அவன் பரீட்சை எழுதும் போதும் நான் பயப்படல. ஏன்னா பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் படிப்பான். ஆனால் 95% மேலே வாங்கிடுவான். 10th மேத்ஸ்லாம் சென்டம் வாங்கினான். அந்த மாதிரி நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவன். அதனால் நான் கவலையே படல. டிகிரி முடிக்கிற வரைக்கும் 95 பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவன். 95% மேலே மார்க் வாங்கினான். அப்போல்லாம் நான் பயப்படல, எமோஷனல் ஆகலை. இப்போ ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நாளைக்கு படம் சக்ஸஸ் ஆகட்டும். நன்றி. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் பப்ளிக். அதாவது பப்ளிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அவங்க சொன்னால் பப்ளிக்கே சொன்ன மாதிரி. ஸோ யூ கேனாட் ரிசீவ் பப்ளிக் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டைரெக்ட்லி. ஸோ இவங்க ஆமோதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்க, மிகப்பெரிய நடிகர் ஆகணும். அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ஸு சூரிய கதிர், கார்த்திக், அவங்க 2 பேர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கே ஷாக்கு. என் அசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ நல்லா, ஏன்னா நான் ஒரு ஷாட்டுக்கு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதை பூர்த்தி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார். அதாவது இந்த பத்திரிகையில் விமர்சனம் எழுதும்போது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா பப்ளிக்கில் பார்க்குறவங்களும், அதுவும் நான் இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கேன், பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் இது என்னோடய முதல் படம் புரியாத புதிரில் நான் அதிலே போட்டிருப்பேன், எண்ட்லேயே போட்டிருப்பேன், கார்டு போட்டிருப்பேன். பட் இதில் போடலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் இன்டெலிஜென்ட்டான ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் நான் அந்த கார்டு போடலை. இந்த படத்தின் இறுதி காட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று என்றென்றும் நன்றியுடன் அது ஃபஸ்ட்டு படத்தில் போட்டேன். அதே தான் இந்த படத்துக்கு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி, என் ஃபஸ்ட்டு படம் புரியாத புதிர் மாதிரி ஒரு சஸ்பென்ஸு. அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு. இல்லைனா யாருன்னு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சொல்லாமல் இருந்தால் நல்லது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஹிட்லிஸ்ட் டீமுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது படம். கனிஷ்கா வந்து ராக் ஸ்டார் ஆவார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வெரி நிறைய சர்ப்ரைசஸோட ஒரு ஃப்ரேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரத்குமார் சார் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ரவிக்குமார் சாருக்கும் விக்ரமன் சாருக்கும் இதை விட பெஸ்ட்டாக ஒரு அழகான ஒரு கான்ட்ரிபியூஷனாக அவர் சன் வழியாக பண்ண முடியாது. பிரில்லியன்ட் ஃபிலிம்.
everything is interesting, and in the paiyan Mark, he is going to rock the Tamil industry. All the best. ஹிட் லிஸ்ட் வந்து டெஃபினட்டா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்கள்ல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்டா வரும்போது இதனுடைய தயாரிப்பாளர் KS ரவிக்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவரோட பிறந்த நாளும் கூட. மிஸ்டர் ரவிக்குமாரும் சரத்குமார் சாரும் 2 பேரும் சேர்ந்து விக்ரமனுக்காகவும் விக்ரமனுடைய முதல்வருக்காகவும் இந்த படத்தை மிக பிரமாதமா பண்ணியிருக்காங்க. புதிய இயக்குனர் ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட் அவருக்கு அவங்க 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன்னு அவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே நான் இந்த வருஷம் பார்த்த படங்கள்ல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் த காஸ் ஆஃப் த மூவி இஸ் த பேஸ் நாட் வந்து ரொம்ப டச்சிங்கர், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஸோ இதில் வர்ற அப்பா பாட்டு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாலாட்டு பாட்டா அமையும். டெஃபினட்டா விஜய் கனிஷ்கா வில் பி தி பிக்கஸ்ட் ஹீரோ ஆஃப் திஸ் இயர். மேன்மேலும் மிகப்பெரிய வெற்றி படங்களை இவர் வந்து எங்க திரைப்பட இயக்குனர் சங்கத்தோட புள்ள. அவர் தனி ஆள் கிடையாது. நம்ம சங்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்து. இசையமைப்பாளர் எங்க நம்ம சத்யா வாங்க. அதாவது 2 பாட்டுனால ரொம்ப முத்தான பாட்டு, ஒரு பிட்டு சாங்கு அப்படி இப்படி போட்டிருக்கீங்க. இந்த ரீ ரெக்கார்டிங் ஆஃப் திஸ் மூவி இஸ் வெரி வெரி ஹைலி நோட்டபிள். ஏன்னா ரொம்ப எமோஷனை கிரியேட் பண்ணுது, ரொம்ப அப்படியே மிஸ்லீட் பண்ணுது. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறோம். நான் முதல்ல சரத்குமார் சார் தான் வில்லனா இருப்பார், ஒரு டபுள் ஆக்டிங் இப்படி எல்லாம் திங்க் பண்ணோம். ஒரு கதையை வந்து மாத்தி மாத்தி திங்க் பண்ண வைக்கிற ஒரு மியூசிக்கை வந்து ரொம்ப அப்படியே கைடிங்கா இருந்தது. இந்த ஸ்கிரீன் பிளேயை அப்படியே பியூட்டியா கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு உங்களுடைய மியூசிக். ஸோ இந்த படம் எல்லா விதத்திலையும் ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங்கும் சரி, எக்ஸலண்ட். டெஃபினட்டா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பது இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாம் ஏதோ பேசணும்ட்டு எல்லாமே கியூல நிக்கிறாங்க. நான் வழிவிட்டு விடைபெறுகிறேன். கம் முதல்ல நம்ம விஜய் கனிஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் அந்த வரவேற்பும் நான் கொடுக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் வந்து கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி தான். அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது அவங்க அப்பா. இன்னைக்கு வந்து இந்த விஜய்க்கு எல்லாரும் சேர்ந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அது வந்து முக்கியமாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்களுக்கு வந்து அவர் எப்படி அழகாக வந்து கூட ட்ராவல் பண்ணி கனிஷ்கா வந்து கை தூக்கி விட்டுருக்கிறாரு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ரொம்ப பெக்குலியரான கதை. முதல்ல இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிலீஃப் வந்து ஒரு ஃபால்ஸ் லவ் ட்ராக் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரைட்டருக்கும் கதாசிரியருக்கும் இயக்குநர்களுக்கும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து ஒரு வடிவமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஷட்டிலான ஒரு புதுமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து தேவைப்படுது. நம்ம சத்யா வந்து ரொம்ப அழகாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ரவிக்குமார் சார் வந்து வெற்றி படம் கொடுக்கறது வந்து புதுசே கிடையாது. விக்ரமன் சாருக்கும் அது வந்து புதுசே கிடையாது. ஆனால் கனிஷ்காவுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த அனுபவம் ரொம்ப புதுசு. இந்த படம் வாயிலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் ஒரு புது டர்னிங் பாயிண்ட்டும் ஒரு தமிழ் சினிமா வந்து எப்படி கொண்டு போகிறாங்க ஒரு உதாரணமாக இந்த படம் அவங்களுக்கு. திருப்பி இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் கூச்சமா இருக்கு சார். விக்ரம் சாருடைய சன் விஜய் கனிஷ்கா இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த கதையில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு பலம் கதைக்கு. அப்கோர்ஸ் KS ரவிக்குமார் சாருடைய அசிஸ்டன்ஸ் கார்த்திகேயன், சூரிய கதிர் 2 பேரும் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னன்னா சொல்லப்போனால் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் வந்து ரவிக்குமார் சார், விக்ரம சார்லாம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது நல்லாவே தெரியுது. நிறைய ஸ்க்ரீன்ல நிறைய இடத்துல தெரியுது.
ரொம்ப நல்லாவே ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த கதையில் இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பழிவாக்குற கதையாக எடுத்துக்கலாம். அப்படி பல ஆங்கிள் இந்த கதை திரைக்கதை பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்போனால் ஒரு புதுமுகத்துக்கான ஒரு எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ இல்லாமல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த கதையில். குறிப்பாக இதில் வந்து சரத்குமார் சார் வந்து பண்ணியிருக்க கேரக்டர் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கிளைமேக்ஸில் வந்து அவர் பேசக்கூடிய அந்த செட்டில்டு டயலாக் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது. குறிப்பாக படத்துடைய கிளைமேக்ஸ் நடக்கிற ட்விஸ்ட் வந்து உண்மையிலே எதிர்பாராத விஷயமா இருந்தது. அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு திரைக்கதையோட சேர்ந்த ஒரு இயக்கத்தை வந்து டைரக்டர்ஸ் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. சூரிய கார்த்திகன் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய குருக்கு விக்ரமன் சாருக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார் இந்த படத்தை வந்து அவருடைய பையனா நினைச்சு விஜய் கனிஷ்கா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பா மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லணும். நான் அந்த படத்துல ரொம்ப வியந்த ஆர்ஆர் வந்து என்னன்னா, அந்த சிலிண்டர் டயத்துல பிரீத்திங் வச்சு ஒரு ஆர்ஆர் போட்டிருப்பாரு. அது ரொம்ப ஹேட்ஸ் அப். அந்த ஆர்ஆர் வந்து ரொம்ப அழகா அந்த பிரீத்திங் வச்சு போட்டிருந்தாரு. அதே சமயத்துல அந்த சிலிண்டர் வந்து செட்டில் ஆகும்போது அந்த பிரீத்திங் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் அந்த படத்துல நிறைய இருக்கு. ஹேட்ஸ் அப் தி டீம். வாழ்த்துக்கள். செம்மையா நோட் பண்ணிருக்கேன். வணக்கம். இது ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் இது. ஹிட் லிஸ்ட்ன்ற பேர் வந்து டைட்டில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட்டில் வரும். வெற்றி படம் லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இடம் வரும். விக்ரமன் மிஸ்டர் ரவிக்குமார் 2 சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எக்ஸலண்டான ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சன்னுக்காக விஜய் கனிஷ்காக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டிமெண்ட் சாங். இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி இந்திரன் பிளாக், எக்ஸலண்ட் இந்திரன் பிளாக். சரத்குமார் சாரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப ஈக்குவலாக 2 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைக்கதை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் எல்லாருக்கும். இது ஆக்சுவலாக என்னோட டைரக்டர் அவங்களோட டைரக்டருக்காக தயாரித்த படம். அதாவது அவங்க டைரக்டரோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹீரோவாக நிப்பாட்டணுன்றக்காக பண்ண ஒரு ஹிட் லிஸ்ட் இந்த படம். கண்டிப்பாக அந்த ஹிட் லிஸ்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணுன்றது எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் டைரக்டரோட குடும்பத்தில் எல்லாருக்குமான ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் டைரக்டரோட அப்பா, அதாவது விக்ரமன் சார், அவரோட பையனை இந்த உலகத்தில், இந்த திரை உலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கணும், பெரிய ஹீரோவை உருவாக்கணுன்றதுக்காக இந்த திரைப்படம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக இருந்தால் கூட, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தால் கூட, இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும். அந்த பொட்டன்ஷியல் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக தெரியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்ம் பண்ணணும்னா புலப்படமான டவுட் வர அளவுக்கு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி இது குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண முடியுமானா, உங்களுக்கான ஒரு அழகான சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். ஃபேமிலியோட உட்காந்து ஒவ்வொருத்தரும் தன் அப்பாவை எவ்வளோ நேசிப்போமோ, நானும் இவரும் எல்லாருமே, அது மாதிரி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு, இல்லை உங்கள் அப்பா பண்ணுறதுக்கு ஒரு காட்சிகள் இருக்குது. ஸோ ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு த்ரில்லர் மட்டும் கிடையாது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் எமோஷனலாக உள்ள த்ரில்லர். ஸோ எல்லாரும் பாருங்கள். டைரக்டர்ஸ் வந்து புதுசாக 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய லைஃப். ஆனால் அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் டைரக்டரோட இருந்து பழக்கப்பட்டு அனுபவப்பட்டவங்க, அதனால ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல திருப்புனையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸைட்மெண்ட், ஒன்றும் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது எங்கேயோ இந்த படம் இருக்குது. ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல, யாருன்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ சீன் பை சீன் என்கேஜ் பண்ணிட்டே இருக்கு அந்த படம். அந்த சீன் பை சீன் என்கேஜ் பண்ணிட்டு எங்கேயும் இவர் வந்து ஹீரோவா டைரக்டர்ஸ் முன்னாடி நிப்பாட்டவே இல்லை. உடனே இவர் அடிச்சிடல, உடனே இவர் பாஞ்சு சண்டை போடல, அடி வாங்கி வாங்கி ஒரு இடத்துல முடியாம அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஒரு கோழியை கட் பண்ற அந்த எமோஷன் வந்து சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கான சென்டர் த்ரெட். ஒரு கோழியை ஒருத்தனை அடிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. நீங்க விக்ரமன் சார் படங்களை வந்து ஃபேமிலியோட பார்த்துருப்பீங்க, எங்க டைரக்டரோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க, என்னோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் ஃபேமிலியோட பார்த்து இவரை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த டைரக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹிட் லிஸ்ட்
இந்த படம் வந்து தமிழ் நான் பேசும்போது தான் நீ சொல்ல முடியும். எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லிஸ்ட் இந்த படம் வந்து தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த இயக்குநர்களும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும்ன்ற ஆசையும் ஆர்வத்தையும் இருக்காங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கே.எஸ். ரவிக்குமார் சார் மிகப்பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதே மாதிரி விக்ரம் சார் ரொம்ப அருமையான வெற்றி படம் கொடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு சிஸ்டத்தை அப்படி தூக்கி நிறுத்தினவங்க. இன்னைக்கு கே.எஸ். ரவிக்குமார் தயாரிப்பில் எங்கள் டைரக்டர் விக்ரம் சார் பையன் விஜய் கனிஷ்கா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதனால இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை. அதுக்கான முழு தகுதி இந்த படத்துக்கு. ஆக்ஷன், சென்டிமெண்ட், த்ரில்லர் எல்லாம் கலந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். ஒரு படத்துக்கு நல்ல ஒரு இன்ட்ரோலும் நல்ல கிளைமாக்ஸ் இருந்தாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் வந்து சமீபத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பார்த்துடாத ஒரு இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. அது மாதிரி கிளைமேக்ஸ் யாரும் கணிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ரெண்டும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதோட திரைக்கதை, கிளாஸ் பார்க்க வர சென்டிமெண்ட்டு, ஃபாதர் சென்டிமெண்ட்டு இது எல்லாமே படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப பக்கவலமாக இருக்குது. அப்புறம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் நட்புக்காக அப்படின்னு படம் ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த படத்தை உண்மையிலேயே ஒரு நட்புக்காக பண்ண படம்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கே.எஸ். ரவிக்குமார் சாருக்காகவும் விக்ரம் சாருக்காகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட பங்களிப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்கு. ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். ஆனால் இதில் ஒரு செட்டில்டாக வேற ஒரு வகையான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. சுகுல் சார் இருக்காரு, கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துக்கு ஹீரோ மாதிரியே தெரியல, அவ்வளோ ஒரு ஆக்டிங் எங்கெங்கே எந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியாமல் நல்ல அனுபவமுள்ள ஒரு ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் ரீரிகார்டிங் சத்யாசெல்லாம் ஐயோ மிரட்டிட்டாரு. படம் கேமராமேன் மேக்கிங், ரீரிகார்டிங், ஸ்க்ரீன் பிளே எதுலையுமே எந்த அளவுக்கு இந்த படத்தில் குறையில்லை. மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த படம் முழு தகுதியுள்ள படம். அட்லீஸ்ட் படம் வெற்றி அடைய வாழ்த்து நன்றி. வணக்கம்.